ஸோ கைஸ், இந்த மாதிரி டீம் இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஓட முதல் டெஸ்ட் மேட்ச் வந்து ஃபினிஷ் ஆயிருக்கு. அவங்க ஆடின வென்யூ வந்து க- இ- கல்கட்டால போய் ஆடினாங்க முதல் மேட்ச். அந்த அந்த முதல் மேட்ச்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து டாஸ் ஜெயிச்சு சோஸ் டு பேட் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சவுத் ஆப்பிரிக்காவோட பிளேயிங் லெவன் பார்த்தோம்னா இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்க, யாரெல்லாம் ப்ளே பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி மார்க்கரம் ரிக்கல்டன் மார்க்கமும் ரிக்கல்டனும் இந்த மாதிரி ஓப்பனிங் வந்தாங்க. அதுக்கப்புறம் வியான் முல்டர் 3 வந்தாரு. அதுவும் இப்ப அதுவும் இந்த சீரீஸுக்கு முந்தின சீரீஸ் அகைன்ஸ்ட் ஜிம்பாப்வே வந்து வியான் முல்டர் வந்து நம்பர் 3ல ஆடி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஹையஸ்ட் ஹையஸ்ட் டெஸ்ட் டோட்டல் பை சிங்கிள் பேட்ஸ்மேன் ஸ்கோர் பண்ணாரு. அதாவது 300 அதாவது 397 ஸ்கோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவர் தான் அந்த மேட்ச் அவர் தான் வேற கேப்டன் பண்ணாரு. அண்ட் அவரு அண்ட் அதுக்கப்புறம் அவரே டிக்ளேர் பண்ணிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் 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 முல்டர் 3 வந்தாரு. நம்பர் 4 டெம்பா பவுமா வந்தாரு. நம்பர் 5 டோனி டி ஜார்ஜி. நம்பர் 6 ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ். நம்பர் 7 கைலி வெரைனி. நம்பர் 8 சைமன் ஹார்மர். நம்பர் 9 வந்து மார்க்கோ யான்சன். நம்பர் 10 வந்து கார்பின் பாஷன். சாரி, இந்த மாதிரி நம்பர் 10 வந்து கார்பின் பாஷ். நம்பர் 11 வந்து கேஷவ் மகாராஜ் வந்தாரு. அது வந்து டீம் சவுத் ஆப்பிரிக்கா. இப்போ டீம் இந்தியா பார்த்தோம்னா இந்த மாதிரி கே எல் ராகுல் அண்ட் ஜெய்ஸ்வால் வந்து ஓப்பனிங் வந்தாங்க. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனுக்கு பதிலாக வாஷிங்டன் சுந்தர் இன் 3. அது ஒரு அது ஒரு போல்டு கால். இந்த மாதிரி அவங்க வந்து வாஷிங்டன் வாஷிங்டன் சுந்தரோட பேட்டிங் ஸ்கில்ஸை நம்புறாங்க. பிளஸ் வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் சூப்பரா ஆடுறாரு. அண்ட் அப்படியே வாஷிங்டனும் வந்து டீம் இந்தியாவோட மேனேஜ்மெண்ட் வந்து பேக் பண்றாங்க. அது ஒரு பாசிட்டிவ் சைனு. அட் 3 வாஷிங்டன் அட் 3. அண்ட் அப்புறம் அதுக்கப்புறம் சுமன் கில் அட் 4, வைஸ் கேப்டன் பண்ட் அட் 5, ஜடேஜா அட் 6, ஜுரல் அட் 7, அக்ஷர் அட் 8, அப்புறம் குல்தீப் அட் 9, பும்ரா அட் 10 அண்ட் முகமது சிராஜ் அட் 11. ஸோ பிளேயிங் லெவன் ஸோ டீம் இந்தியாவோட பிளேயிங் லெவன் அந்த மாதிரி வச்சாங்க. அண்ட் அதுலயும் பாருங்க 4 ஸ்பின்னர்ஸ் வச்சு போனாங்க. குல்தீப், அக்ஷர், ஜடேஜா, அப்புறம் வாஷிங்டன் 4 ஸ்பின்னர்ஸ், அப்புறம் 2 ஃபாஸ்ட் பால்ஸ் வச்சுட்டு போனாங்க. அண்ட் அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீம் சவுத் ஆப்பிரிக்கால வந்து இந்த மாதிரி ஒரு முக்கியமான பிளேயர் மிஸ் அவுட் பண்ணிட்டாங்க. கெகிசோ ரபாடா வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து டியூ டு இன்ஜுரி வந்து பிளே பண்ணல. அவர் 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 வந்து பிளே பண்ணாம தான் இந்த மாதிரி கார்பின் பாஸ்க்கு வந்து ரபட பிளே பண்ணாம தான் இந்த மாதிரி கார்பின் பாஸ் வந்து பிளேயிங் லெவலுக்குள்ள வந்தாரு. ஸோ அது ஒரு அது 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 ஸோ அது வந்து ஒரு பெரிய சேஞ்ச் இந்த சவுத் ஆப்பிரிக்கன் சைட்ல. அண்ட் அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டாஸ்ல வந்து டெம்பா பவுமா வந்து சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட் சொன்னாரு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி டீம் சவுத் ஆப்பிரிக்காவோட ஓபனர்ஸ் மார்க்கரம் அண்ட் அண்ட் ரைன் ரிக்கல்டன் அவங்க வந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு ஆரம்பிச்சாங்க. 50 ரன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 50 ரன் பார்ட்னர்ஷிப் வந்து 60 ரன் பார்ட்னர்ஷிப் ஆச்சு. அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கம் அண்ட் ரைன் ரிக்கல்டன் தான் ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சு சவுத் ஆப்பிரிக்கா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து இந்தியாவில் வந்து ஒரு 50+ ரன் 50+ ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் ஸ்டாண்ட் போட்ட 2 பேட்ஸ்மேன். அதாவது மார்க்கரம் அண்ட் ரைன் ரிக்கல்டன் தான் அந்த பேட்ஸ்மேன்.
அவங்க வந்து 50 ரன் பிளஸ் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. 50 வந்து 60 ஆச்சு. ஆனா 60க்கு அப்புறம் போனது அப்புறம் ஜஸ்பிரித் பும்ரா ஒரு ஒரு பால் போட்டாரு பாருங்க. இந்த மாதிரி ரைன் ரிக்கல்டன் அவுட் ஆக்க என்ன பால் பாருங்க. அந்த அந்த சி மூவ்மெண்ட்டை பாருங்க. வெளில இருந்து அப்படியே பிச்சை பேட்ஸ்மேனோட டிஃபென்ஸ் பீட் பண்ணி போய் ரைன் ரிக்கல்டன் போல்ட் ஆக்குனாரு. ரிக்கல்டன் அப்ப வந்து 23 ரன்ஸ் 22 பால்ஸ்ல ஸ்கோர் பண்ணியிருந்தாரு வித் 4 பவுண்டரிஸ். சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. அவரும் மார்க்கமும் ஒரு சாலிட் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. போற போக்க பார்த்துருந்தோம்னா அவங்க வந்து போய் டீம் டோட்டலா 250 மேல கொண்டு போயிருப்பாங்க. இந்த பிச்சில் 250 மேல 250 மேல டோட்டல் போயிருந்ததுன்னா அவங்க வந்து மேட்ச வந்து அவங்க கையில வந்திருக்கும். ஆனா அவங்க வந்து ஆனா ஆனா பும்ரா அத பண்ண விடலையே. இந்த மாதிரி ஒரு பால் போட்டு ரைன் ரிக்கல்டன் அவுட் ஆக்கிட்டாரு. அவுட் ஆக்கிட்டு வந்து அதுக்கப்புறம் மார்க்கர் அண்ட் அதுக்கப்புறம் மார்க்கம் வந்து சாலிடா ஸ்டார்ட் பண்ணாரு. மார்க்கம் வந்து 31 ரன்ஸ் 47 பால்ஸ்ல இருந்தாரு. அவர் வந்து 5 பவுண்டரி ஒரு 6 வரை ஸ்கோர் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் அவர் ஆடின 48 பால்ல வந்து பும்ரா கிட்ட விக்கெட்டை விட்டாரு. காட் பிஹைண்ட் பை ரிஷப் பண்ட் பவுன்சர்ல வந்து பால் வந்து பேட்டோட எட்ஜ்ல பட்டு ரிஷப் பண்ட் ஒரு டைவிங் கேட்ச் பிடிச்சு இந்த மாதிரி மார்க்கரம் அவுட் ஆகினாரு. அந்த செம்ம கேட்ச் வேற. என்ன கேட்டா அந்த கேட்ச் வந்து டீம் இந்தியா மட்டும் இந்த மேட்ச் ஜெயிச்சிருந்தோம்னா அது ஒரு மேட்ச் வினிங் கேட்ச் ஆயிருக்கும். அப்படிப்பட்ட கேட்ச் அது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஓபனர்ஸ் 2 பேருமே அவுட் ஆயிட்டாங்க. ஓபனர்ஸ் 2 பேருமே 60 ரன்ஸுக்கு அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்தார் குல்தீப் யாதவ். வந்தார், என்னவா பவுலிங் போட்டாரு. அவர் வந்து குல்தீப் யாதவ் 14 ஓவர்ஸ் போட்டு இந்த மாதிரி 36 ரன்ஸ் மொத்தமாவே லீக் பண்ணியிருக்காரு. அதுல வந்து 2 விக்கெட் வேற. அதுல அவருக்கு முதல் விக்கெட் வந்து வியான் முல்டர் வந்து அந்த ஷாட் அந்த ரிவர்ஸ் ஸ்வீப் வந்து தேவையே இல்லை. பால் வந்து பால் டர்ன் ஆகுது. பால் அவ்வளோ ஹைட்டாவும் பவுன்ஸ் ஆகல. ஸ்டம்புக்கு ஏத்தாப்புல வச்சுட்டு போய் ரிவர்ஸ் போய் பிளம்ப அவுட் ஆயிட்டாரு. தேவையில்லாத ஷாட். அதுவும் ஜஸ்ட் பிஃபோர் லஞ்ச் வேற. அந்த மாதிரி விக்கெட்டை ஈஸியா விட்டாரு. அவர் வேற 24 ரன்ஸ் ஆஃப் 51 பால்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அதுல 3 பவுண்டரிஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. தேவையில்லாம ஷாட் ஆடி விக்கெட்டை விட்டாரு வியான் முல்டன். அதுக்கப்புறம் நம்பர் 4ல வந்து கேப்டன் டெம்பா பவுமா வந்தாரு. ஆனா அவர் வந்து பெருசா எதுவும் ஸ்கோர் பண்ணல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஆஃப்டர் லஞ்ச் வந்து ஒரு செம ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட் வேற வச்சிருந்தாரு சுமன் கில் கேப்டனா. இந்த மாதிரி ஜுரேல வந்து லெக் அடியில வச்சு குல்தீப் யாதவ் வந்து அவுட் சைடு லெக் ஸ்டம்ப் போட வச்சு இந்த மாதிரி டெம்பா பவுமாவோட டிஃபென்ஸ் ஆடுவாருன்னு தெரிஞ்சு பேட்டோட கார்னர் பட்டு காட் பை ஜுரேல அட் லெக் அலி அந்த மாதிரி கேட்ச பிடிச்சு டெம்பா பவுமா அவுட் ஆக்கிட்டாங்க. பவுமா வந்து 3 ரன்ஸ் ஆஃப் 11 பால்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. டிஃபென்ஸ் சாலிடா காட்டினாரு. பேட்டோட ஃபேஸ் வந்து போலர் பார்த்து வச்சு டிஃபெண்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்தாரு டோனி டி ஜார்ஜி.
அவரும் இந்த மாதிரி ஒழுங்கா ஸ்டார்ட் பண்ணுவாரு. அவர் ஒரு 24 ரன்ஸ் ஆஃப் 54 பால்ஸ் இருந்தாரு. அதுல வந்து அதுல வந்து ஒரு 6 வேற ஸ்கோர். அதுக்கப்புறம் அவர் அவுட் ஆக போட்டார் பாருங்க ஒரு ஒரு பால் பும்ரா. கிளாசிக் பும்ரா டெலிவரி. பிச்சிங் 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 அவுட் சைட் ஆஃப் வேற. அவுட் சைட் ஆஃப் பட்டு பால் வந்து பால் மூவிங் டுவர்ட்ஸ் ஸ்டம்ப்ஸ். மூவிங் டுவர்ட்ஸ் ஸ்டம்ப்ஸ் ஆஃப் லெஃப்ட் ஹேண்டர் வேற. பேட்ஸ்மேன் சுத்தமா கிராம்ப் பண்ணிட்டாரு. கிராம்ப் பண்ணிட்டு எல்பிடபிள்யூ அவுட் ஆக்கிட்டாரு டோனி டி ஜார்ஜிய. அவர் வந்து மொத்தமா அடுத்த ரன்ஸ் வந்து 24 ரன்ஸ் ஆஃப் 24 ரன்ஸ் ஆஃப் 55 பால்ஸ் அடிச்சார். அதுல ஒரு 4 ஒரு 6 வேற ஸ்கோர் பண்ணாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து வந்தாரு. அவர் வந்து 15 ரன்ஸ் ஆஃப் 74 பால்ஸ் செம்மையா வச்சாரு டிஃபென்ஸ். ஒரே 4 தான். செம்மையா டிஃபென்ஸ் வச்சாரு. ஆனா ஆனா பால் கொஞ்சம் அவ்வளவா பவுன்ஸும் ஆகல. சோ அவர் கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆட கொஞ்சம் கஷ்டப்பட்டாரு. ஆனா அவர் வந்து அவருக்கு கொடுத்த வேலையை ஒழுங்கா பண்ணிட்டாரு. இந்த மாதிரி 15 ரன்ஸ் ஆஃப் 74 பால்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் கைல் வெரைனி வந்தாரு. அவர் வந்து 16 ரன்ஸ் ஆஃப் 36 பால்ஸ்ல ஸ்கோர் பண்ணாரு. அதுல 2 பவுண்டரி வேற. அண்ட் அவர் தான் சவுத் ஆப்பிரிக்கா கீப்பர். அவர் தான். அவர் வந்து அவரோட விக்கெட்டை தூக்குனது வந்து முகமது சிராஜ் வேற. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்பர் நம்பர் 8 வந்து மார்க்கோ யான்சன் வந்தாரு. நம்பர் 8 மார்க்கோ யான்சன் வந்து அவர் வந்து ரன்னே அடிக்கல. 3 பால் விக்கெட்டை விட்டு போயிட்டாரு. ஆனா அவர் அவுட் ஆக முகமது சிராஜ் போட்டார் பாருங்க ஒரு பால் பிளம்பு. பேட்ஸ்மேன் வந்து பால் மிஸ் பண்ணிட்டு பால் நேரா போய் ஸ்டம்ப்ல பட்டு அவர் வந்து கிளீன் அப் ஆயிட்டாரு. இதே மாதிரி பால் தான் இந்த மாதிரி 2024 T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல வந்து பும்ரா போட்டிருப்பாரு யான்சன் அவுட் ஆக்க. அதே மாதிரி பால் தான். அதே மாதிரி பால் தான் போட்டு அவர் அவுட் ஆக்குனாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் சைமன் ஹார்மர் 5 ரன்னு ஆஃப் 5 பால். அதுக்கப்புறம் கேசவ் மகாராஜ் வந்து ரன்னே அடிக்கல. 2 பேரோட விக்கெட்டும் பும்ரா தூக்கி அவர் வந்து அவரோட 16th டெஸ்ட் மேட்ச் 5 ஃபார் 16th 5 ஃபார் தூக்கிட்டு இந்த மாதிரி மொத்த சவுத் ஆப்பிரிக்கா வந்து 159 ஃபார் 10க்கு மொத்தமா அவுட் ஆக்கிட்டாங்க. அதுல வந்து அதுல வந்து பும்ரா வந்து 14 ஓவர்ஸ் போட்டு 27 ரன்ஸ் கொடுத்து 5 விக்கெட். எக்கானமி பாருங்க 1.93 தான். லெஜெண்டரி ஸ்பெல்லு. அப்புறம் அப்புறம் முகமது சிராஜ் வந்து முகமது சிராஜ் வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா அவர் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பால் போட்டாரு. அதுக்கப்புறம் வந்து அவர் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. அவர் வந்து 12 ஓவர்ஸ்ல 47 ரன்ஸுக்கு 2 விக்கெட்ஸ்க்கு வந்து எக்கனாமி 3.92. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்து 6 ஓவர்ஸ் போட்டு 21 ரன்ஸ் கொடுத்து சிங்கிள் விக்கெட் தூக்கி எக்கனாமி 3.50. அவர் அவுட் ஆகின பேட்ஸ்மேன் வந்து அக்ஷர் பட்டேல வந்து இந்த மாதிரி கார்பின் பாஸோட விக்கெட்டை தூக்கினாரு. அண்ட் அதுக்கப்புறம் குல்தீப் யாதவ். என்ன கேட்டா பும்ரா அண்ட் குல்தீப் யாதவ் தான் வந்து லிட்டரலா லெஜெண்ட்ஸ் மாதிரி பால் போட்டாங்க. லிட்டரலி குல்தீப் யாதவ் அண்ட் பும்ரா வேற அன்பிளேபிள் ஆன் தட் விக்கெட் வேற. குல்தீப் யாதவ் 14 ஓவர்ஸ் போட்டு 36 ரன்ஸுக்கு 2 விக்கெட்ஸ் வேற தூக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜா 8 ஓவர் போட்டு 13 ரன் தான் கொடுத்து எக்கனாமி 1.63.
எக்கானமி பாருங்க, ஜடேஜாக்கு 1.63 தான் எக்கானமி. ரப்புன்னு போட்டு பேட்ஸ்மேனுக்கு ரன்னே கொடுக்காம கண்ட்ரோல் பண்ணாரு. அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ஒரே ஓவர் போட்டாரு. ஏன்னு புரியல. ஒரே ஓவர் போட்டு 3 ரன்ஸ் கன்சீட் பண்ணாரு. அதுக்கு அதுக்கு வாஷிங்டன் சுந்தர் போடாமலே இருந்திருக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஒரே ஓவர்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு புரியல. இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வந்து 159க்கு மொத்தமா அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் டீம் இந்தியாவோட பேட்டிங் வந்து டீம் இந்தியாவோட பேட்டிங்ல ஓபனர்ஸ் வந்து ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல் வந்தாங்க. அந்த ஜெய்ஸ்வால் வந்து 12 ரன்ஸ் ஆஃப் 26 பால்ஸ்ல இருந்தாரு. ஜெய்ஸ்வால் பிளே பண்ண 27th பால்ல வந்து இந்த மாதிரி மார்க்கோ யான்சன் ஒரு சூப்பர் பால் போட்டு அவரை காசல் பண்ணிட்டாரு. ஜெய்ஸ்வால் வந்து அப்ப வந்து 12 ரன்ஸ் ஆஃப் 27 பால்ஸ் 12 ரன்ஸ் ஆஃப் 27 பால்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. அதுல வந்து சிங்கிள்ஸ் ஓடல, அடிச்சது எல்லாமே அடுத்த 12 ரன்னுமே மொத்தமே பவுண்டரிஸ் தான். 3 4 ஸ்கோர் பண்ணிட்டு அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த டே 1 ஸ்டம்ப்ஸ்ல வந்து இந்தியா வந்து 37 for 1 இருந்தாங்க. அப்ப வந்து கேஎல் ராகுல் அண்ட் வாஷிங்டன் சுந்தர் பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இந்தியா வந்து அது வந்து டே 1 பிளே அது வரைக்கும் இந்த மாதிரி இந்தியா வந்து கொஞ்சம் ஒழுங்கா கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மூவிங் ஆன் டு டே 2. டே 2ல வாஷிங்டன் சுந்தர் அண்ட் கேஎல் ராகுல் பேட்டிங் ஆட வந்தாங்க. அதுக்கப்புறம் வாஷிங்டன் வந்து இந்த மாதிரி 29 ரன்ஸ் ஆஃப் 82 பால்ஸ் பிளே பண்ணாரு. அதுல 2 பவுண்டரி ஒரு 6 வேற. அதுல பாருங்க 82 பால்ஸ் பிளே பண்ணியிருக்காரு. அதுல சாலிடா டிஃபென்ஸ் வச்சிருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் அவரும் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கேப்டன் சிமோன் கில் வந்தாரு அட் நம்பர் 4. அவர் வந்து வந்தாரு, 3 பால்ஸ் பிளே பண்ணாரு, 4 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு 4 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூப் ஷாட் பிளே பண்றப்போ அவருக்கு வந்து நெக்ல இன்ஜுரி ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் வந்து ரிட்டையர்டு ஹர்ட் ஆகி போயிட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்த பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் வந்து இந்த மாதிரி 27 ரன்ஸ் ஆஃப் 24 பால்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. அதுல வந்து 2 4 2 6 யூஸ்வல் பண்ட் பேட்டிங் மாதிரி ஆடினாரு. பண்ட் பேட்டிங் ஆடுறப்போ அந்த மாதிரி பேட்டிங் டீமுக்கு இந்த மாதிரி விக்கெட் போயிடும் ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரிதான் போலிங் டீமுக்கு வந்து இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப அடிச்சுட்டு போறாரோன்னு ஒரு பயம் இருக்கும். ஸோ பண்ட் பேட்டிங் ஆடுறப்போ 2 பேருக்கும் பயம், சரி பாக்குறவங்களுக்கும் பயம். அப்படி பேட்டிங் ஆடுவாரு. ஸோ பண்ட் வந்து எப்ப பண்ட் அவுட் ஆனாரோ அப்ப வந்து லஞ்ச் பிரேக் போயிட்டாங்க. அப்ப வந்து அவங்க வந்து 138 for 4 இருந்தாங்க. அப்ப வந்து துருவ் ஜுரேல் அண்ட் ஜடேஜா பேட்டிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி கேஎல் ராகுல் வந்து அவுட் ஆயிட்டாரு ஃபார் 39 ரன்ஸ் ஆஃப் 118 பால்ஸ். சாலிட் டிஃபென்ஸ் பிளஸ் சாலிட் டெம்பர்மெண்ட் காட்டினாரு. அதுல வந்து அந்த 39 ரன்ஸ் வந்து 4 4s அப்புறம் 4 4s அப்புறம் ஒரு 6 அடிச்சாரு. இது வந்து டில் டே 2 லஞ்ச். அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா 27 ரன்ஸுக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அது 27 ரன்ஸ் 45 பால்ஸ் அந்த 3 4s அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் துருவ் ஜுரேல் வந்து 14 ரன்ஸ் 14 பால்ஸ்
2 பால் ஸ்கோர் பண்ணிட்டு அவரும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் அக்ஷர் பட்டேல் வந்து 16 ரன்ஸ் 45 பால்ஸ் கொஞ்சம் டிஃபென்ஸ் ஆடினாரு. ஏன்னா அக்ஷர் பட்டேல் பேட்டிங் ஆடினது வித் டெய்லோட பேட்டிங் ஆடினாரு. அக்ஷர் பட்டேல் அவுட் அவுட் ஆன உடனே வந்து மொத்தமா இருக்க அக்ஷர் பட்டேலுக்கு அப்புறம் வர எல்லா பேட்ஸ்மேனும் டப்பு டப்புன்னு விக்கெட்டை விட்டு இந்தியா வந்து 189க்கு வந்து மொத்தமா அவுட் ஆயிட்டாங்க. அதுல அந்த 100 அதுல அந்த 10 விக்கெட்ல வந்து மார்க்கோ யான்சனுக்கு வந்து 15 ஓவர்ஸ் பால் போட்டு 35 ரன்ஸ் லீட் பண்ணி 3 விக்கெட்ஸ். அண்ட் அப்புறம் வியான் முல்டர் வந்து 5 ஓவர் பவுலிங் போட்டு 15 ரன்னு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கேசவ் மகாராஜ் வந்து 16 ஓவர்ஸ் பால் போட்டு 66 ரன்ஸ் கொடுத்து சிங்கிள் விக்கெட் தான் தூக்குனாரு. அப்ப இந்த மேட்ச் மட்டும் அவர் வந்து பழைய கேசவ் மகாராஜ் மாதிரி பால் போடல. அண்ட் அதுக்கப்புறம் கார்பின் பாஸ் வந்து 11 ஓவர்ஸ் போட்டு 32 ரன்ஸ் கொடுத்து ஒரு சிங்கிள் விக்கெட். அதுக்கப்புறம் சைமன் ஹார்மர் தான் 10 வருஷம் கழிச்சு வந்து டெஸ்ட் மேட்ச் ஆடுறாரு ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. அவர் வந்து 15.0 ஓவர்ஸ் போட்டு 30 ரன்ஸ் தான் கொடுத்து 4 விக்கெட், 4 சாலிட் விக்கெட்ஸ். அவர் வந்து மொத்த டீம் இந்தியா பேட்ஸ்மேன் வந்து இந்த மாதிரி குட் பிளேயர்ஸ் ஆஃப் ஸ்பின்னர் சொல்லுவாங்க. சைமன் ஹார்மர் வந்து அதை பொய் மாதிரி ஆக்கினாரு. அவர் போட போட விக்கெட் விழுந்துச்சு. அது வந்து டீம் இந்தியாவோட பேட்டிங் டில் தி செகண்ட் இன்னிங்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ்ல இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியாவுக்கு வந்து இந்தியா லெட் பை 30 ரன்ஸ் ஓவர் சவுத் ஆப்பிரிக்கா. டீம் இந்தியாவுக்கு 30 ரன்ஸ் லீடை வச்சுட்டு அவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆட வந்தாங்க. டீம் இந்தியா பால் போடணும்னு போனாங்க. அதுல வந்து அதே மாதிரி ஓபனர்ஸ் ரயன் ரிக்கல்டன் அண்ட் மார்க்கர் வந்தாங்க. ஆனா ரயன் ரிக்கல்டன் அவுட் ஆக போட்டார் பாருங்க ஒரு பால் குல்தீப் யாதவ். ஒரு அந்த பிட்ச்ல வந்து போத் இன்னிங்ஸ் வந்து குல்தீப் யாதவ் வாஸ் லிட்டரலி அன்பிளேயபிள். அப்படி போட்டாரு. குல்தீப் யாதவ் வந்து ரயன் ரிக்கல்டன் எல்பிடபிள்யூ அவுட் ஆக்கிட்டாரு. Rickelton scored 11 runs of 23 balls with one boundary. And அதுக்கப்புறம் வந்து மார்க்கம் வந்து 4 runs of 23 balls 4 runs of 23 balls-ல 4 runs of 23 balls ப்ளே பண்ணி 4 runs ஸ்கோர் பண்ணாரு. கொஞ்சம் அந்த பக்கம் விக்கெட் போயிடுச்சுன்னு கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆடினாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து காட் பை ஆயிட்டாரு டு ஜடேஜா, காட் பை திருப் ஜுரல். ஸோ அப்படி வந்து இந்த மாதிரி மார்க்கம் அவுட் ஆயிட்டாரு. அந்த மாதிரி முல்டர் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் முல்டர் ஒரு பக்கம், அப்புறம் டெம்பா பவுமா ஒரு பக்கம் பிளே பண்ணியிருந்தாங்க. பவுமா வந்து அப்ப வந்து கொஞ்சம் பவுமா ஒரு பக்கம் பிடிச்சாரு எண்ட. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வியான் முல்டர் அவுட் ஆனதுக்கு அப்புறம் டோனி டி ஜார்ஜ் வந்தாரு. அவர் வந்தாரு 2 பால் பிளே பண்ணாரு. ஒரு பால்ல வந்து 2 ரன் ஸ்கோர் பண்ணிட்டு அடுத்த பால் வந்து அவுட் ஆயிட்டார் டு ஜடேஜா. அதே மாதிரிதான் காட் பை ஜுரேல். வியான் முல்டர் வாஸ் காட் பை பண்ட் பிஹைண்ட் ஸ்டம்ப்ஸ். இப்போ வந்து டோனி டி ஜார்ஜ் வந்து காட் பை ஜுரேல் அட் தி ஃபர்ஸ்ட் ஸ்லிப். காட் பை அதுக்கப்புறம் அது வரைக்கும் வந்து ஒரு பக்கம் எண்ட்ல வந்து டெம்பா பவுமா பிளே பண்ணாரு. அதுக்கப்புறம் அதர் எண்ட்ல வந்து இந்த மாதிரி லைனா விக்கெட் போச்சு. ரிக்கல்டன், மார்க்ரம், முல்டரு, டோனி டி ஜார்ஜின் டப்புன்னு விக்கெட் போச்சு. அதுக்கப்புறம் வந்து
அதுக்கப்புறம் டெம்போ பவுமா வந்து அவர் வந்து சாலிடா ஒரு பக்கம் எண்ட பிடிச்சிட்டு அவர் வந்து 55 ரன் நாட் அவுட் ஆஃப் 136 பால்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. அவர் வந்து சாலிட் டெஸ்ட் மேட்ச் பேட்டிங் எப்படி இந்தியால அகைன்ஸ்ட் இந்தியா டெஸ்ட் மேட்ச் எப்படி பேட்டிங் ஆடணும் காட்டினாரு. அவர் வந்து நாட் அவுட்ல இருந்தார் ஃபார் 55 ரன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் வந்து 5 ரன் அவுட் ஆயிட்டாரு டு ஜடேஜா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து கைல் வெரைனியும் 9 ரன்னு அவுட் அக்ஷர் பட்டேல் போல்டு, 2 பேருமே போல்டு. அதுக்கப்புறம் மார்க்கோ யான்சன் வந்து இந்த மாதிரி 13 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. அண்ட் அவர் வந்து காட் பை கேஎல் ராகுல் இந்த செகண்ட் ஸ்லிப்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் கார்பின் பாஸும் இந்த மாதிரி டெம்பா பவுமும் கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. இந்த மாதிரி கார்பின் பாஸ் வந்து 25 ரன்ஸ் ஆஃப் 37 பால்ஸ் ஸ்கோர் பண்ணாரு. அதுல 2 4 ஒரு 6 வரை ஸ்கோர் பண்ணாரு. ஆனா அதுக்கப்புறம் பும்ரா ஒரு பால் போட்டு ஒரு ஒரு பால் போட்டு இந்த மாதிரி கார்பின் பாஸ கிளீன் போல்ட் ஆக்கிட்டாரு. கிளீன் போல்டா ஆக்கிட்டு இந்த மாதிரி வந்து அவர் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து பிரேக் பண்ணிட்டாரு. அப்ப வந்து கார்பின் பாஸ் வந்து 25 ரன்ஸ்க்கு விக்கெட்டை விட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வந்த கேசவ் மகாராஜும் சைமன் ஹார்மரும் 2 பேருமே முகமது முகமது சிராஜ் கிட்ட வந்து விக்கெட்டை விட்டு போயிட்டாங்க. அதுவும் சைமன் ஹார்மர் அவுட் ஆகுறதுக்கு ஒரு பால் போட்டாரு பாருங்க முகமது சிராஜ், லிட்டரல் ஸ்டம்ப் உரஸ்டாரு. பால் வந்து பிச்சிங் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப். பேட்ஸ்மேன் வந்து பால போய் வெளில விடலான்னு பார்த்தாரு. பால் வந்து உள்ள ஸ்விங்கர் வந்து நேர போய் ஸ்டம்ப் லிட்டரலா பிரேக் பண்ணிருச்சு. அந்த மாதிரி சிராஜ் வந்து சைமன் ஹார்மரையும் கேசவ் மகாராஜா அவுட் ஆக்கிட்டு மொத்த டெய்லியும் அவுட் ஆக்கிட்டு இந்த மாதிரி சவுத் ஆப்பிரிக்கா வந்து 153 ஃபார் 10 மொத்தமா அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வந்து 124 ரன்ஸ் டு வின் ஒரு டார்கெட் கொடுத்தாங்க. டீம் இந்தியாவுக்கு வந்து சவுத் ஆப்பிரிக்கா கொடுத்த டார்கெட் வந்து 124. அதை சேஸ் பண்ணலான்னு பேட்டிங் ஆட வந்தாங்க இந்தியாவோட ஓபனர்ஸ் ஜெய்ஸ்வால் அண்ட் ஜடேஜா வந்து ஒரு ஓப்பனிங் ஸ்டாண்டே போடல. சிங்கிள் ரன்னுக்கு 2 பேருமே அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. ஜெய்ஸ்வாலும் காட் பை கைல் வெரைனி ஆஃப் த bowling ஆஃப் யான்சன் அண்ட் கேஎல் ராகுல் அதே தான். ஜெய்ஸ்வால் வந்து ரன் அடிக்கல, கேஎல் ராகுல் ஒரு சிங்கிள் ரன் அடிச்சுட்டா அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. அதுதான் வந்து இது 2008 வந்து முன்னாடி வந்து கௌதம் கம்பீரும் சேவாகும் வந்து இதே மாதிரி அவுட் ஆயிருப்பாங்க அஹமதாபாத்ல அகேன்ஸ்ட் நியூசிலாந்து. இதே மாதிரி தான் அவங்க அவுட் ஆயிருப்பாங்க. அது வந்து லோயஸ்ட். இப்ப அது வந்து அங்கேயும் 1 ரனுக்கு 2 விக்கெட்ஸ் விட்டுருப்பாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வந்து அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் வந்தாரு. வாஷிங்டன் சுந்தர் அட் 3 வந்தாரு. அவரும் த்ருவ் ஜுரலும் கொஞ்சம் பார்ட்டிஸ் போடலான்னு பார்த்தாங்க. ஆனா த்ருவ் ஜுரல் வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. 13 ரன்ஸ் ஆஃப் 34 பால்ஸ் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுல வந்து 3 பவுண்டரிஸ். த்ருவ் ஜுரல் அவுட் ஆனது வந்து காட் பை கார்பின் பாஸ் அண்ட் பவுல்டு பை சைமன் ஹார்மர். ஸோ அந்த மாதிரி அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ரிஷப் பண்ட்டும் இப்ப வந்து சுமன் கில் இல்ல. ஸோ ரிஷப் பண்ட் தான் கேப்டன் பண்ணாரு. கேப்டன் பண்ணிட்டு வந்தாரு. அவர் வந்து 2 ரன்ஸ்
2 runs ஆஃப் 13 balls அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அவர் ரிஷப் பண்ட் வந்து அவுட் ஆன விதம் வந்து காட்டன் பவுல்டு பை சைமன் ஹார்மன். ரிஷப் பண்டோட விக்கெட் போறப்போ இந்தியா வந்து 38 ஃபார் 38 ஃபார் ஃபோர் விக்கெட்ஸ்க்கு இருந்தாங்க. அண்ட் இந்தியா வந்து இந்தியாவுக்கு அப்ப ஜெயிக்க வந்து 86 ரன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அது வந்து டே 3 லஞ்ச் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரும் ஜடேஜாவும் பேட்டிங் ஆடலாம் வந்தாங்க. வந்தோடனே வந்து இந்தியா வந்து 72 ஃபார் 5 இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி மார்க்ரம் வந்து பால் போட்டு இந்த மாதிரி வாஷிங்டன் சுந்தர் டிஃபென்ஸ் ஆட சைமன் ஹார்மர் ஸ்லிப்ல வந்து ஒரு சூப்பரான லோ கேட்ச பிடிச்சு இந்த மாதிரி வாஷிங்டன் சுந்தர 31 ரன்ஸுக்கு அவுட் ஆக்கிட்டாங்க. அது வந்து நம்ம இப்ப பாக்குறது வந்து தி விக்கெட் ஆஃப் திருவஜூரல். அவர் வந்து அவுட் ஆனது வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் ஸ்பின்னர் போடுறாரு. அதை வந்து போய் இந்த மாதிரி நான் வந்து 6 அடிக்க போறேன்னு கொஞ்சம் தூக்கி புல் ஷாட் மாதிரி பிளே பண்ணாரு. நேரா பால் நேரா வந்து கார்பெட் பாஸ் கையில போய் உட்காந்துருச்சு. எதுக்கு அந்த ஷாட் ஆடினாருன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கான். அப்ப அந்த பக்கம் வாஷிங்டன் சுந்தர் சூப்பரா பேட்டிங் ஆடினாரு. அப்ப பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கான் வித் சுந்தர். ஏன் இந்த மாதிரி டப்புன்னு தேவை இல்லை அந்த ஷாட், ஏன் அதை பிளே பண்ணாருன்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாஷிங்டன் சுந்தர் போனதுக்கு அப்புறம் வந்து அக்ஷர் பட்டேல் வந்தாரு. அக்ஷர் பட்டேல் வந்து அக்ஷர் பட்டேல் பேட்டிங் ஆடினது வித் த டெயில் வேற. அவர் வந்து ஒரே போலிங் ஆஃப் கேஷவ் மகாராஜ் வந்து ஒரு 4 ஒரு 6 ஒரு டாட் பால், அப்புறம் திருப்பி ஒரு 6, அப்புறம் 5ஆவது பால் வந்து திருப்பியும் 6 அடிச்சுட்டு மேட்ச கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கலான்னு பார்த்து கொஞ்சம் தூக்குனாரு. அக்ராஸ்ல கேஷவ் மகாராஜ் லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ பால் வந்து கொஞ்சம் உள்ள வரும். அதை வந்து கவர்ஸ் மேல அடிக்காம அக்ராஸ் போய் இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி மிடான் மண்டைக்கு மேல அடிக்கலான்னு போனாரு. பால் நேரா காத்துல போய் நேரா வந்து இந்த மாதிரி போய் கேப்டன் டெம்ப பவுமா கையில போய் கையில போய் கேட்ச் போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அதுக்கப்புறம் யாருமே பேட்டிங் ஆடல. அதுக்கப்புறம் வந்து பும்ரா அண்ட் முகமது சிராஜ் 2 பேருமே டக்கு. அதுக்கப்புறம் பும்ரா டக்கு அவுட் ஆகலண்ணா, 0 நாட் அவுட். அப்புறம் முகமது சிராஜ் கோல்டன் டக்கு. அப்புறம் சுமன் கில் வந்து பேட்டிங் ஆட வரல, நெக் இன்ஜுரி. ஸோ அந்த மாதிரி ஆடி வந்து இந்தியா வந்து அந்த மாதிரி பேட்டிங் லிட்டரலா பேட் பேட்டிங் ஆடி இந்தியா வந்து 93 மொத்தமா அவுட் ஆயிட்டாங்க. அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா 1/30 ரன்ஸ். அந்த மாதிரி பண்ணி வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி பேட்டிங் லிட்டரலி வாஸ் பேட். அதுக்கப்புறம் பேட்டிங் மொத்த டீம் இந்தியாவுக்கு மொத்தமா பேட்டிங் ஒழுங்கா ஆடின ஒரே பிளேயர் வந்து வாஷிங்டன் தான் ஒழுங்கா பேட்டிங் ஆடினாரு. முதல் இன்னிங்ஸ் 29 ரன்ஸ், அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் 31 ரன்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் மொத்த டீம் அடிச்சதே 93 தான். அதுல வந்து 1/3 ஆஃப் த ரன்ஸ் வாஷிங்டனே அடிச்சிட்டாரு. ஸோ அதுவும் இது வேற சொந்த ஹோம்ல வேற ஆடுறோம். ஹோம்ல இந்த மாதிரி பேட்டிங்
பேட்டிங் வாஸ் பேடு. அண்ட் அதுக்கப்புறம் ஹோமில் வந்து அண்டர் த கோச்சிங் ஆஃப் கௌதம் கம்பீர் வந்து இது வந்து அகேன்ஸ்ட் தி அகேன்ஸ்ட் சேனா கண்ட்ரிஸ் சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து அண்ட் ஆஸ்திரேலியா ஆடின 4 டெஸ்ட் மேட்ச்ல லாஸ்ட் எல்லாமே 4 லாஸ்ட். எனக்கு என்ன பண்றாங்கன்னு புரியல. அதுக்கப்புறம் இப்போ ரிப்போர்ட்ஸ் வேற வருது இந்த மாதிரி வந்து விவிஎஸ் லக்ஷ்மன் வந்து இப்போ வந்து புது டெஸ்ட் டீம் கோச்சா கூட ஆகலான்னு. ஆனா கொஞ்சம் சேஞ்சஸ் கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம், கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பிளேயிங் 11 சூஸ் பண்ணி கொஞ்சம் பெட்டரா பண்ணலாம். அண்ட் அதுக்கப்புறம் டெம்போ பவுமா என்ன கேப்டன்சி ரெக்கார்டு, அவர் கேப்டன் பண்ண 11 மேட்ச்ல 10 வின்னு 1 டிரா. மேட்சை அவர் இன்னும் ஆஸ் அ கேப்டன் மேட்சை தோக்கல, அப்படி சூப்பரா கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அண்ட் அவர் தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு ஐசிசி டைட்டில், அவர் தான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஐசிசி டைட்டில் அடிச்ச கேப்டனு. அண்ட் அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பிளேயிங் அகேன்ஸ்ட் இந்தியா வந்து டெஸ்ட் மேட்ச் ஜெயிக்குது அவ்வளோ ஈஸிலாம் இல்லை. அதை பண்ண கேப்டன் வந்து ஃப்ரம் சவுத் ஆப்பிரிக்கா வந்து பவுமா. சவுத் ஆப்பிரிக்கா 10 வருஷமா இந்தியாவில வந்து டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சதே இல்லை. அதை பண்ண கேப்டன் வந்து டெம்பா பவுமா. அண்ட் அதுக்கப்புறம் மேட்சை வந்து ஒரு சம்மரி மாதிரி பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆடி 159 போல்ட் அவுட். அண்ட் அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் வந்து இந்தியா வந்து 189 போல்ட் அவுட். அப்புறம் தேர்ட் இன்னிங்ஸ்ல வந்து சவுத் ஆப்பிரிக்கா வந்து 153 ஃபார் 10. அதுக்கப்புறம் ஃபோர்த் இன்னிங்ஸ் வந்து இந்தியா வந்து 93 ஃபார் 10. ஸோ டெஸ்ட் மேட்ச்ல இந்த முதல் டெஸ்ட் மேட்ச் வந்து 40 விக்கெட்ஸ்மே போயிருக்கு. 40 விக்கெட்ஸ்மே போயிருக்கு. ஸோ லிட்டரலா பால் வந்து பேட் வந்து லிட்டரலா டிஃபீட் பண்ணிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.